லாவா அவங்களோட போல்டு சீரியஸில் இப்போ புதுசாக போல்டு N2 அப்படிங்கிற புது 5G என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.75 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் மட்டும் இங்கே இன்னுமே HD+ தான். அட்லீஸ்ட் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்து ஃபுல் HD கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இன்னுமே HD+ தான். இந்த டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாக்கோட T8200 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் என்ன விதமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் இதில் இருக்கும். பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 4-5 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மெகாபிக்சல் தான். அண்ட் இந்த ஃபோனோட ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP64க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா லாவாலேருந்து உங்களுக்கு 8-15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு யூடியூப் ப்ளேபேக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நல்ல விஷயந்தான். என்னதான் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருந்தாலுமே இந்த ஃபோன் பாக்ஸில் உங்களுக்கு வெறும் 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 12,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக உங்களுக்கு 11,999லேருந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு ஓவர் ப்ரைஸ் ஃபோன் தான். ஆனால் இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஓகேவான்னு தெரியுது. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை உங்களால் எக்ஸ்ட்ரா அஃபோர்ட் பண்ண முடியும், இல்லை வெயிட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா பெட்டர் வேறு ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா June 9th உங்களால் அமேசான் மூலமாக இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.